Taste the Daily. என்னன்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே மௌனம் காக்குறாங்களே, கூட்டணியில இருந்துட்டு எதற்குமே பேச மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் அவங்க மாவட்ட செயலாளர் கொலை வழக்கில் கூட பேச மாட்டேங்கிறாங்கிறாங்க. வேங்கவேலுக்கு திருமாவளவன் எதுவும் பேசலைங்கிறாங்க. விலைவாசி உயர்வு, உரிமைகள் மறுக்கப்படுது, அதுக்கு கம்யூனிஸ்ட் எதுவும் பேசலை அப்படின்னு 1008 குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு விசிகா முன்னாடி வந்து யார் அந்த சார் அப்படிங்கிறத பற்றி விசாரணை நடத்தணும்னு அவரு பேசுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து எங்களுடைய உரிமை மறுக்கப்படுது அப்படின்னு அவங்க பேசுறாங்க. என்ன சார், என்ன திடீர் மாற்றம் தமிழகத்துல? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸே தொலைக்காட்சிக்கும் அந்த நேயர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சார், இவரு தமிழ்வேந்தன் அவர்களும் தம்பி அவரும் நானும் நிறைய விஷயத்துல வந்து கருத்து வேறுபாடு இருப்போம். ஆனா ரொம்ப உளச்சான்றோட அவர்கிட்ட வேண்டி விரும்பி கெஞ்சி ஒரு இதை கேட்டுக்கிறேன். ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் தமிழ்வேந்தன், ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யார் அந்த சாரு, கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கறது முதல்ல சொல்லிட்டுங்க. நான் உங்களுக்கே ஒரு ஸ்கூப் நியூஸ் தரேன். ஏன்னா நீங்க யாரும் ஸ்கிரீனை பார்க்க மாட்டீங்க, நான் வெளியே இருக்கிறதுனால ஸ்கிரீனை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கடந்த ஒரு வார காலமாக தேடிக்கொண்டிருந்த தமிழகத்தின் பிரதான முக்கிய அதிபயங்கர குற்றவாளிய 6 படை அமைச்சு தமிழக போலீசார் தேடி இப்பதான் ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னாடி கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைச்சது. அந்த செய்தி உங்கள்கிட்ட முதல்ல நான் பகிர்ந்துக்கிறேங்க. யாருன்னு கேளுங்க. அந்த சாணி அடிச்ச பாட்டி, அந்த முதலமைச்சருடைய போஸ்டர் மேல சாணி அடிச்சாங்கல்ல அந்த பாட்டி, 6 தனிப்படை இரவு பகலா கஷ்டப்பட்டு அந்த பாட்டி எங்கேயோ ஒரு இதுல கூவம் நதிக்கிற பக்கத்துல எங்கேயோ ஒளிஞ்சிருந்தாங்களாம். இன்னைக்கு போய் சுத்தி வளைச்சு அவங்களை கைது பண்ணி இப்ப கமிஷனர் ஆபீஸ் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நீங்க முதல்ல சொல்றேங்க. ஒண்ணு சொல்லுவாங்க மனோஜ், விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் அந்த காலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. 2006 2011 தமிழகத்தின் சாபக்கேடு அன்றைய முதலமைச்சரா இருந்த கருணாநிதி இப்படித்தான் 2009 இலங்கை பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு உட்கார்ந்து எல்லாம் நடன நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணிகண்டன் சார், நீங்க ஒரு வழக்கறிஞர், கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க விமர்சனத்தை வைங்க. வேணான்னு சொல்லல, கண்ணியமான வார்த்தைகள் பயன்படுத்தி சொல்லுங்க. ஆமாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உலக போதை கடத்தல் மண்ணை ஜாபர் சாதிக் பாத்தீங்கன்னா டிஜிபியோட உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுறான். இந்த திராவிட மாடல் ஆட்சியில 20 கேஸ் உள்ள ஹிஸ்டரி சீட்டர் ஞானசேகரன் திமுக மந்திரிகளோட கொஞ்சி குழாவுறாரு. அது கொடுத்த தைரியத்துல ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள போய் ஒரு பொண்ணுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிறாரு. ஆனா அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஊத்தி அந்த கேஸ மூடி மறைக்கிறதுக்கு என்னென்ன அட்டூழியங்களை பண்ணுமோ அத்தனையும் பண்ணிட்டு, ஏதோ ஒரு வார்த்தை வாய் தவறி பேசுற நடிகை கஸ்தூரியை பிடிக்கிறதுக்கு 6 தனிப்படை, ரங்கராஜ நரசிம்மனை பிடிக்கிறதுக்கு 7 தனிப்படை, இப்பதான் நான் சொன்ன சாணி அடிச்ச பாட்டியை வந்து 6 தனிப்படை போட்டு பிடிச்சிருக்கிறாங்க. இதைதான் சொல்றேன், விநாச காலே விபரீத புத்தின்னு. நீங்க கேட்ட கேள்விக்கு வரங்க. இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்த புலிகட்சி வைகோ இவங்க எல்லாம் வந்து பாவத்தின் சாட்சிகள். ஒரு கொலை நடக்குது அப்படிங்கிறப்ப பக்கத்துல இருந்து அந்த கொலையை பார்த்துட்டு எதுவுமே அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாம பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறவங்க எப்படி இறைவனுக்கு முன்னாடி மனசாட்சிக்கு முன்னாடி அவன் ஒரு பாவப்பட்டவனும், அந்த மாதிரி பாவத்தின் சாட்சிகள். இந்த 4 ஆண்டா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நடந்த அத்தனை அட்டூழியத்தையும் எதுவுமே கண் இருந்தும் குருடர்களாய், காது இருந்தும் செவிடர்களாய், வாய் மூடி காது பொத்தி அமைதியா கூட இருந்து அவங்களுடைய நிலைய வித்வான்களா மாறி போன இந்த கூட்டணி கட்சிகள் இப்ப ஏதோ திடீர் உறக்கம் வந்து பேசுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு வியப்பா இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன்னா மனோஜ், இது மூழ்க போகின்ற ஓட்டை திராவிட கப்பல் அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி தெரிய வந்திருக்கும். தொடர்ந்து இந்த பாவத்தின் சாட்சிகளா நம்ம தொடர்ந்தோம்னா மக்கள் நம்மள வந்து 2026 காணாம அடிச்சிருவாங்க. அந்த ஓட்ட கப்பலோட சேர்ந்து பயணம் போனோம்னா நாமளும் காணாத போயிருவோம் அப்படிங்கிற ஏதோ கொஞ்சம் ஞானோதயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது ஞானோதயமா இல்ல அச்சமா சார்? அச்சம்தான். அந்த ஞானோதயம் வந்ததுக்கு காரணமே அச்சம்தான். 15 கோடியும் 10 கோடியும் வாங்கிக்கிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு வயிற்ற தடவிக்கிட்டு. இல்ல மணிகண்டன் சார், ப்ளீஸ் பி ஜெனியூன். கண்ணியமான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துங்க, நான் அனுமதிக்கிறேன். கோடி வாங்கினவங்க அப்படின்னு அவங்களே ஒரு தேர்தல் கணக்குல சொன்னாங்க சார். திமுக அமைதியா இருந்துட்டு வாய் மூடி நான் சொன்ன மாதிரி மௌனிகளா இருந்துட்டு அந்த 4 வருஷத்துல என்னென்ன அட்டூழியம் நடந்தது. ஒரே ஒரு 2 விஷயத்த மட்டும், பால் விலை ஏற்றி எல்லாத்துக்கும் பால் ஊத்துறாங்க, பஸ் கட்டணத்தை
விமான கட்டணம் மாதிரி ஏத்தி மக்களை கொடுமைப்படுத்தினாங்க, மின் கட்டணத்தை ஏத்தி எல்லாத்தையும் ஷாக் அடிக்க வச்சாங்க, சொத்து வரியை ஏத்தி சாதாரண மக்களை நடுத்தருவுக்கு கொண்டாந்தாங்க, வீட்டு வரியை ஏத்தி எல்லாத்தையும் ரோட்டுக்கு கொண்டாந்தாங்க, பத்திரப்பதிவு கட்டணத்தை ஏத்தி எல்லாத்தையும் பரதேசி ஆக்குனாங்க. அப்பெல்லாம் வாய் மூடி மௌனிகளா இருந்து விட்டு திடீர் ஞானோதயம் பெற்ற இவர்கள் உண்மையாலுமே அச்சத்தின் காரணமா ஞானோதயம் பெற்று எதிர்கால தேர்தலையும், ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு காலத்துல ஒரு 15-20 ஆண்டு காலம் முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய திமுகவுடைய தேர்தல் உறவு வச்சுக்குவாங்க. ஆனா சட்டசபை அமைஞ்ச உடனே 10 நாள் 15 நாள்ல வீரியமான எதிர்கட்சிகளா மக்களுடைய போராட்டத்திற்காக அவங்க போராடினதுதான் கடந்த கால வயிறு வளர்த்தாத கம்யூனிஸ்டுகள் வரலாறு. நான் அதுக்கு மேல சொன்னா இல்ல மணிகண்டன் சார், இல்ல நான் இப்படி ஒரு பார்வை இருக்குல்ல, நீங்க சொன்ன ஒரு அச்சம், எங்க மக்கள் மத்தியில நம்மளுடைய செல்வாக்குக்கு நம்மளுடைய கொள்கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு பக்கம். இன்னொரு காரணம், ஒருவேளை வேறு ஏதாவது ஒளியோ இல்ல வழியோ அவங்களுக்கு தெரியுதா, அதன் காரணமாக இங்கிருந்து அப்படிக்கா நம்ம விலகி போகலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏதாவது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கோ? இருக்கலாம். ஏனால் எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த கடைசி ஒரு வருடம் அப்படிங்கிறது தான் இந்த ஆட்சியோடைய அபலங்கள் எல்லாம் தோலுரிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த ஆட்சி பண்ற கொடூரத்தை எல்லாம் மக்கள் அனுபவிச்சுட்டு ஒவ்வொரு விஷயமா பாக்குறப்ப இதுக்கு மேலேயும் இங்க இருந்தோம்னா இந்த ஓட்டக்கப்பல்ல பயணம் பண்ணி நாம்பளும் மூழ்கி போயிடுவோம். ஏற்கனவே தமிழகத்துல கிட்டத்தட்ட முகவரி இல்லாத இருக்கிற கம்யூனிஸ்டுகள் தோழமை சுட்டுதல் கூட சுட்டாம போனோம்னா நம்ம மக்களால ஷூட் செய்யப்படுவோம் அப்படிங்கிற காரணத்தினால எதிரணி சாதாரண ஒரு விவசாயிக்கு மக்கள் மத்தியில கிடைக்கிற, நான் தான் ஒண்ணு சொல்லிட்டு இந்த பொங்கல் தொகுப்பை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முதல் ரவுண்ட முடிச்சிடுறேன். நான் கிராமப்புறத்துல இருக்கிறதுனால இந்த இது அடிக்கடி என் காதல் விழுவுது சார். 2500 ரூபாய் கொடுத்த மவராசன் எடப்பாடி எங்கே 25 பைசா கூட கொடுக்காத நீ எங்கே அப்படின்னு கிராம மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் சார் 1000 ரூபாய் காசை இன்னைக்கு கொடுக்காம வெறும் இதை கொடுக்குறாங்க? எடப்பாடி கொடுத்தது பொங்கல் அரிசி, ஸ்டாலின் கொடுப்பது வாய்க்கரிசின்னு கிராம மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறது நம்ம தகரடப்பா தோழர்கள் காதுல ஓங்கி ஒழிச்சிருக்கோம். அதனால ஒரு பாட்டு போட்டு மக்களை ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி மக்கள் இப்ப வயிற்றுல அடிச்சுக்கிட்டு எடப்பாடி எங்கே மவராசன் எங்கேன்னு கேட்கிற அந்த ஒலி அவங்க காதல பட்டிருக்கிறது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருந்ததுன்னா இந்த தோழமை சுட்டுதல் அப்படியே வலிக்காம கடிக்கிறது, அப்படியே வலிக்காம சொந்தியுற வேலையை விட்டுட்டு நாளையில இருந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் நீங்க உண்மையாலுமே ஏழைகளின் தோழர்களா இருந்தா வீதியில இருந்து போராடுங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இந்த மக்களுடைய அத்தனை போராட்டத்துக்கும் வீதியில இருந்து அதிமுக போராட வச்சிட்டு இருக்காரு. நீங்க கூட எங்களுக்கு பிடில் வாசிக்க வேண்டாம். உங்களுக்கு மக்கள் இதுக்கு வீதியில் இறங்கி போராடினீங்கன்னா உங்க மேல இந்த 4 வருடம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அதீதமான கோபம் குறையும், அரசியலில் உங்களுக்கு மறுவாழ்வு பிறக்கும். நன்றி மணியன் சார். திரும்ப சார், இரும்பு கூட்டணியாமே? துருப்பிடித்த பெயிண்ட் அடிக்காத இரும்பு கோட்டைங்க அது. அதாவதுங்க இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாறிட்டு இருக்குது. பரந்தூர் பயங்கரம், வேங்கை வயல் தேசியாவுல விவசாயிகள் மீது குன்ற சட்டம், நேர்மையான அரசு அதிகாரிகள் படுகொலை, மாணவர்களுடைய சாதிய கொலை, 66 குடும்பங்கள் கள்ளச்சாராயத்தினால தாலி அறுத்தது, கோவை குண்டு வெடிப்பு, சாம்சங் போராட்டத்துல தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்த கண்மூடி காது பொத்தி வாய் மூடி இருந்த பாவத்தின் சாட்சிகளான அடங்கமறு அத்துமீறு விடுதலை சிறுத்தையே, வர்க்க போராட்டம் நடத்தும் கம்யூனிஸ்டுகளை இனியாவது விழித்துக்கிட்டு நீங்க சரியான பாதையை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா வரலாற்றின் குப்பை தொட்டியில் நீங்க வீசப்படுவீங்க. ரோம் நகரம் பற்றி எறிந்த போது பிடில் வாசித்த ரோம் மன்னர், தமிழகம் பற்றி எறியும் போது கனவு உலகில் வாழும் திராவிட மன்னர் ஸ்டாலின், வேண்டும் சாமி மீண்டும் சாமி எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது நிச்சயமா நடக்க போகுது. 4.5 ஆண்டுகள் 7.5 இல்லாத நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல்கள் அரசியலில் பிழைப்பார்கள். நன்றி சார்.